விஜய் நிற்கிற தொகுதியை தவிர மற்ற யாருமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு. ஹாய் எடிஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு. அது என்னென்னா, கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஒரு எலெக்ஷனில் நின்று அந்த கட்சி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடத்துல வின் பண்ணுற விஷயம்லாம் இது வரைக்கும் எப்போவுமே நடந்ததில்லை. அந்த விஷயம் நேற்று நடந்திருக்கு. அதுவும் நம்ம டிவிகே. விஜய் நிற்கிற தொகுதியை தவிர மற்ற யாருமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம மற்ற கட்சிகள்லாம். ஆனால் அது எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நேற்று டிவிக்கே பார்த்தீங்கன்னா 108 இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் மற்ற கட்சிகளும் சரி, மற்ற அந்த கட்சிகளை சேர்ந்தவங்களும் சரி, நம்மளை என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் நம்ம நேற்று வின் பண்ணி அவங்க எல்லார் வாயும் அடைச்சிருக்கிறோம். இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமும் மற்ற கட்சிக்காரங்களும் சரி, அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, வாயை முடிச்சுட்டு இருக்க போகிறதே இல்லை. இதுக்கப்புறம் அதை விடவும் நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க. நம்ம மேலே வேலிடான கிரிட்டிசிசம் வந்தால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே நம்மளை கடிச்சு கொதறணும் அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட வாய் கொடுக்க வருவாங்க. அதுக்கு நம்ம நின்று பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வேணுங்கிற அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்ம அரசியல் நாகரிகத்தை காட்டுவோம். பேசுகிற வாய் பேசிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம செயல் மூலமாக பதில் சொல்லுவோம். ஸோ நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். அவ்வளோதான். Negativity around the live